உமையவனே, யாகாரி வீட்டிலே நீ போய் ஒளிந்ததா? ஜமதக்கினி முனிவருக்கு மனைவியாக பிறந்து என் இடபாகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பெற்றெடுத்த மகன் பரசுராமன் அருந்ததியின் உடலோடு உன் சிரசையும் உன் உடலோடு அருந்ததி சிரசையும் மாற்றியும் உடல் மாறி செய்திருக்கிறார்கள். நீ உருமாறி ஓடி வந்தாய் காலியாக. உருமாறி ஓடி வந்த நீ சிரம் மாறியதா இன்று முதல் இந்த பாமர மக்கள் உன்னை மாரியம்மன் மாரியம்மனாக தரிசனம் செய்வார்கள். மாரியம்மனாக தரிசனம் செய்வார்கள். மாரியம்மனாக பிறந்த நீ உருமாறி ஓடி வந்தாய் சிவனிடத்திலே, மும்மூர்த்தியிடத்திலே ஓடி வந்து எங்களுக்கு இட வேண்டும் என்று கேட்டாய். மும்மூர்த்திகளும் கொடுத்த மறுத்ததால் மும்மூர்த்திகளுக்கு முத்தினை அளித்த நீ இன்று முதல் முத்துமாரி அம்மன் முத்துமாரி அம்மனாக இருந்த நீ மாரியம்மனாக இந்த பாமர மக்கள் உனக்கு வணங்கும் பொழுது கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். இந்த பாமர மக்கள் நோயை தீர்க்க இந்த மாரியம்மனுக்காக கிராமத்திலே ஒரு ஆலயம் எழுப்பி அதற்கு மகா கும்பாபிஷேகம் செய்து 5 நாளோ 3 நாளோ உன் கரத்திலே காப்பினை அணிவிப்பார்கள். அந்த முதல் காப்பு நீ ஓடி ஒளிந்தாய் அல்லவா ஏகாலி வீடு, அந்த ஏகாலிக்கு முதல் காப்பினை அணிவிக்க வேண்டும். அடுத்ததாக உனக்கு மலை போல் சாதத்தை படைத்து கும்பமாக படைத்தாலும் ஏகாலி வீட்டில் இருந்து உனக்கு தாய் வீட்டு சீர் வந்த பிறகு ஏகாலி வீட்டில் இருந்து உனக்கு ஒரு கொட்டாங்கச்சி கூழ் வந்த பிறகுதான் இந்த பாமர மக்கள் இடக்கூடிய கும்பத்தினை நீ உட்கொள்ள வேண்டும். ஆனால் அருந்ததி உடலோடு சேர்ந்திருக்கும் இந்த உடலை பூமியிலே மறைத்து சிரமட்டும் வெளியே காட்ட வேண்டும். இந்த அருந்ததி உடலை உனக்கு உற்சவம் செய்யும் நேரத்திலே களிமண்ணால் மாத்தாங்கி சிலையாக செய்து 3 நாள் உற்சவம் செய்து இந்த அருந்ததி உடலை நதிக்கரையில் கங்கக்கரையில் கரைத்து விடுவார்கள். அது மட்டுமில்லை, எப்பொழுது பிறந்த வீடாக இருக்கக்கூடிய அண்ணன் என்று பாராமல் அண்ணன் முதுகிலே முத்தியிட்டாயோ இந்த நாராயணன் பாரத்தை குறைப்பவர்கள் எப்பொழுது இறந்த சவமாக இருக்கட்டும், நீ அமரக்கூடிய தேராக இருக்கட்டும், அந்த உயிருள்ள பொருளை தூக்கும் பொழுது அந்த பாரமானது குறைவதற்காக கோவிந்தா என்ற குரல் கொடுத்தார். இன்று எப்படி எங்கள் குறைகள் தீர்கிறதோ அப்பொழுது கோவிந்தா என்ற குரல் கொடுத்தால் இந்த பாமர மக்கள் குறைகளை நாங்கள் தீர்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏகாலி வீட்டிலே நீ பிறந்தாலும் உனக்காக உயிரை கொடுத்தது அருந்ததி இனத்தவர்கள். அந்த அருந்ததி இனத்தவர்கள் உனக்காக எல்லை ஓடும் காவல் நடிகார் மொழிகாராக மாறுவார்கள். உறுப்பு சக்தி ஓட்டம் பிடிக்க அடிதண்டம் பிடிதண்டம் போட்டு உங்களுக்கு ஊரெல்லாம் 8 திக்கு 16 கோணமும் ஏஹா என்ற குரல் கொடுத்து உனக்கு உதிரத்தை சேர்ப்பார்கள். இதோ அழகான அம்மனுக்கு இந்த பணி தீர்க்க அவர்கள் செய்த முத்துக்களை வாரி இறைக்க இதோ மும்மூர்த்திகள் அங்க பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம். நமது கிராமம் ஆடு மாடுகள் முத்தினை அளித்த அந்த முத்துமாரி அம்மன் அருள் நம் கிராமத்திலே நிலைக்க வேண்டும். நிலைக்க வேண்டும் என்பதற்காக கிராம நன்மைக்காக இந்த மும்மூர்த்திகள் அங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது மக்கள்
உங்களால் முடிந்த காணிக்கையை இந்த அங்க பிரார்த்தனை ஆடை மீது போட்டு இந்த அம்மன் அருளை பெறுமாறு, மாரியம்மன் அருளை பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். அம்மனுக்கு அழகழகாக ஏகாலி வீட்டில் இருந்து இது அழகான அள்ளுமாவு துள்ளுமாவு சீர்வரிசைகள். அம்மா வண்ணார குளத்தினிலே அம்மா வந்து பிறந்தாய் அம்மா. அந்த வண்ணார குளத்தினிலே அம்மா வந்து பிறந்தாய் அம்மா. அந்த ஏழாடி வீட்டினிலே அம்மா என்று வந்தாய் அம்மா. அந்த வண்ணார குளத்திலே பிறந்த மாரியம்மன் அழகான நமது சோழகுல கிராமத்திலே அவதாரம் செய்திருக்கிறார்கள். அம்மா எதற்காக வருகிறார்கள் என்றால், அம்மா ஆடி மாத கூடிக்க அம்மா கூடிக்க ஓட்டம் நல்ல ஓட்டம் நடந்தால் கோவிந்தா அம்பிகையே ஆடி மாத கூடிக்க அந்த கொட்டாங்கச்சி கூழுக்காக உடம்பா ஆடி மாத கூழ் குடிக்கவும் கொட்டாங்கச்சி கூழ் குடிக்கவும் இவங்க எத்தனை பேர் வராங்க? அக்காலும் தங்கையாலும் அம்மா தங்கையாலும் 5 2 7 பேரும் என் மாரியம்மா அக்காரம் தங்கையாலும் அம்மா 5 2 7 பேரும். அப்படி அக்காரம் தங்கையாலும் இவங்க 5 2 7 பேரும் அழகாக நமது சோழகுல கிராமத்தில் அவதரிக்கும் பொழுது அம்மனுக்கு இந்த மக்களால் முடிந்தது என்ன தெரியுமா? என்னென்ன? அம்மா உங்களுக்கு அள்ளுமாவா என் தாயத்துள்ளுமாவா. யாருக்கு நம்ம அள்ளுமாவா என் தாயத்துள்ளுமாவா. அம்மா துள்ளு அம்மா நாடு சரி அப்படிமா நாடு சரி அம்மா அள்ளுமாவா என் தாயத்துள்ளுமாவா. அம்மா உனக்கு மலை போல பப்பா பப்பா குன்று போல கொடிக்கட்டையா. யாருக்கு குன்று போல கொடிக்கட்டையா. அம்மா மலை போல சாதத்தை படைத்து குன்று போல கொழுக்கட்டை செய்து இந்த பாமர மக்கள் அந்த கும்பத்தில் என்ன எழுதுவாங்களாம்? அம்மா உங்களுக்கு காயும் நல்ல காயும் கருவாடம்மா. காயும் நல்ல காயும் கருவாடம்மா. அடிப்பட்டவனே பெருத்தவனே ஏலம்பாலம்மா. காயம் கருவடம் படைச்சு இந்த அம்மாவுக்கு கும்பம் எங்க போடுவாங்க சொல்லு? கூழ் அம்மாக்கு எங்க ஊத்துறாங்க? என்னதான் வீடு கட்டினாலும் வீட்டு உள்ள கூழ் ஊத்தக்கூடாது, நடு தெருவுல ஊத்தணும். ஏன் சொல்லு? அம்மா இவன் 4 பிள்ளை தாரி அம்மா. நடுத்தெருவில் குப்பம் அம்மா.
இருக்கக்கூடிய இந்த கும்பத்தை சாப்பிட்டா தேவலோகத்துல இடம் கிடையாதான். ஆனா அம்மாவுக்கு அகோர பசி. அந்த பசி தீர மாவிளக்கு ஜோதியில அம்மா அந்த அந்த இருட்டறையை திருட்டு கும்பமா அம்மா இருட்டறையை திருட்டு கும்பமா ஓ அந்தாரம்மா பேச்சி அம்மா மாறி அம்மா குந்தவனத்தா பிடிச்சு வச்சு அந்தாரம்மா மாறி அம்மா அப்படி திருட்டடியா நம்மளுக்கு கும்பத்தை போட்டு அங்கத்தை குளிர வைத்தா. அம்மா இந்த அம்மா யாரோட தங்கை? அம்மா கும்பத்தழகி அம்மா அந்த கோபால அட கும்பத்தழகி அம்மா அம்மா கோபால அம்மா கும்பத்தழகி அம்மா அது கோபா. அம்மா இந்த பாமர மக்கள் முத்துக்களை இறக்க சின்ன முத்து பெரிய முத்து வாரி அளித்திருக்கும் தாயை இப்பொழுது என் முத்துக்களை இறக்க இந்த பூமியை சாட்சியாக வைத்து இதோ அங்க பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் சக்தி ஓம்.
யமனுக்கும் முத்தளித்த முத்து மாரியம்மன் அழகாக காலை தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அருந்திய இந்த கூழினை இந்த அழகான விபூதி பிரசாதத்தை கொண்டு சென்று இங்குள்ள மஞ்சள் நீரை இல்லத்திலோ ஆடு மாடுகளுக்கோ கோமாரி என்று சொல்லக்கூடிய அம்மை போடாமல் பாதுகாத்து கொண்டு சென்று அம்மன் அருளை பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த சோழகுடம் கிராமத்தில் உள்ள தாய்மார்களே, இந்த